வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபினா நண்டு குழம்பு. இந்த நண்டு குழம்பு பண்ணும்போது காரசாரமாக நல்ல ஒரு மைல்டான ஒரு டேஸ்ட்டில் பண்ண போகிறோம். அந்த மைல்டான டேஸ்ட்னால் அந்த தேங்காய் அதில் ஆட் பண்ணுறோம். அந்த தேங்காய் ஆட் பண்ணும்போது அந்த காரத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் பர்டிகுலராக இந்த நண்டு குழம்புக்கு ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அதாவது வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு அரைக்கிறோம். அரைச்சி அதுக்கப்புறம் இந்த நண்டோட போட்டு எப்படி குக் பண்ண சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி நீங்கள் ஒரு நாள் பண்ணலாம், 2 நாள் வச்சு சாப்பிடலாம். அந்தளவுக்கு அருமையான ரெசிபி தான். இந்த ரெசிப்பியில் நீங்கள் பண்ணும்போது பர்டிகுலராக தேங்காய் அதிகமாக சேர்க்க வேண்டாம். அப்படி தேங்காய் அதிகமாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு காரத்தோட தன்மை தெரியாது. ஸோ இந்த மாதிரி விஷயம் நிறைய பார்க்க போகிறோம். வாங்க இந்த நண்டு குழம்பு எப்படி ரெடி பண்ணுறது இப்போ பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்தலாமா? நண்டு குழம்புக்கு தேவையான பொருட்கள்: நண்டு 1.5 கிலோ, வெங்காயம் 5 நம்பர், தக்காளி 4 நம்பர், பச்சை மிளகாய் 3 நம்பர், தேங்காய் 2 பத்தை, இஞ்சி ஒரு 2 சின்ன துண்டு, பூண்டு 15 பல்லு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, காய்ந்த மிளகாய் 4 நம்பர், கடுகு 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், குழம்புத்தூள் 2லிருந்து 2.5 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், 5 வெங்காயம் சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் 3 வெங்காயம் நம்ம கட் பண்ணி போட்டிருக்கோம். அதே மாதிரி 2 தக்காளி, அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய், தேங்காய் 2 சின்ன துண்டு பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதோட இஞ்சி, பூண்டு இது எல்லாமே நம்ம போட்டு முடித்த பிறகு கொஞ்சம் சீரகம் யூஸ் பண்ணுறோம். இந்த சீரகம் எதுக்காக இந்த இடத்துல யூஸ் பண்ணோம்னா, இந்த மாதிரி அரைச்சி யூஸ் பண்ணுறதுல வாசனை நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மிளகு போட்டிருக்கோம். மிளகு 1/2 டீஸ்பூன், உங்களுக்கு வேணும்னா 1 டீஸ்பூன் போடலாம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கிங்க. சரிங்களா? இதெல்லாம் போட்ட பிறகு காஞ்ச மிளகாய் அதிகமாக யூஸ் பண்ணோம்னா, காரம் வேணும்னு நினச்சின்னா அந்த டைம் மிளகு இல்லை பச்சை மிளகாய் போடலாம். இதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்க ஆரம்பிச்சிடும். அரைக்கிற பக்கம் என்ன கேட்டிங்கன்னா, நல்லா நைஸாக அரைச்சிருங்க. ஃபைன் பேஸ்ட்டாக இருந்தால் தான் இந்த மாதிரி குழம்புக்கு நல்லாயிருக்கும். அதே டைமில் இந்த மாதிரி ரெசிபி பண்ணும்போது நீங்கள் தேங்காய் அதிகமாக சேர்க்காதீங்க. தேங்காய் அதிகமாக சேர்த்தா அந்த காரத்தோட தன்மை தெரியாது. இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ ரெடி ஆன பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இதை அப்படியே எடுத்து ஒரு சின்ன பவுலில் மாற்றி வச்சிடலாம். அதே டைமில் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பக்குவத்தை பாருங்கள். கையில் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா நைஸாக இருக்கணும். நைஸாக இருந்தால் தான் நம்மளுக்கு என்ன ஒன்றா அந்த குழம்பு சாப்பிடும்போது ஒரு ஸ்மூத்தாக அந்த காரத்தன்மை எல்லாமே தெரியும். நல்ல ஒரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சிக்கணும். இதுக்கப்புறம் நண்டை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுங்க. நண்டை க்ளீன் பண்ணுறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. மேல் பகுதி ஓட எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உள்ளே இருக்க அந்த அழுக்கு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தொக்கு மாதிரி பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு மேரினேஷன் பண்ணிக்கலாம். சில பேர் அந்த கவுச்சி ஸ்மெல் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் மஞ்சத்தூளும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு பண்ணிக்கலாம். நான் குழம்பு பண்ண போகிறதுனால அந்த மாதிரி மேரினேட் பண்ணல. இதான் விஷயம், வேறு எதுவும் இல்லை. இந்த மாதிரி கட் பண்ணி க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். முடிஞ்சால் வயல் நண்டு வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் பர்டிகுலராக அந்த வயல் நண்டு பார்த்தீங்கன்னா ரசம், இந்த நண்டு ரசம் செய்வாங்களே அதுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே டைமில் இந்த மாதிரி குழம்பு, அப்படி முடியாதவங்க இந்த மாதிரி கடல் நண்டு வாங்கி யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தவிர எதுவுமே இல்லை. சரிங்களா? இப்போ ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ணோம், இந்த குழம்பு தாளிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மஞ்சத்தில் தேவையான எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த எண்ணெய் சூடான பிறகு கடுகு போட்டிருக்கோம். இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வர டைமில் சீரகம், அதுக்கப்புறம் இடித்து வச்சுருக்க பூண்டு, இஞ்சி, அதோட வெங்காயம் போடுறோம். நம்ம ஏற்கனவே மசாலா அரைக்கும் போது அந்த இடத்துல இஞ்சி பூண்டு போட்டிருக்கோமே, இந்த இடத்துல எதுக்காக யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா நல்லா வாசனை கொடுக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடித்த இஞ்சும் பூண்டும் ஒரு 4 நாள் போடுறோம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அந்த வெங்காயத்தை நல்லா வதக்க ஆரம்பிங்க. ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். ஐம் ஷூர் டெஃபினட்டாக ஈஸியாக நீங்கள் பண்ண முடியும். நம்ம அந்த பேசிக்காக அந்த கிரேவி எப்படி எடுத்துகிட்டு வரோம், ஒரு ஸ்மூத்தான டெக்ஸ்டர் எடுத்துகிட்டு வரோம், அதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா சில பேர் நண்டு குழம்பு செய்வாங்க, ஆனால் கொஞ்சமாக கிரேவி இருக்கும், நிறைய நண்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த ரேஷியோ ஃபாலோ பண்ணால் கரெக்டாக இருக்கும். இந்த வெங்காயம் வதங்குற பக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வரணும். வெங்காயம் வதங்காமல் நீங்கள் அடுத்த ஸ்டேஜ், அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடக்கூடாது. இந்த மாதிரி ரெசிபிக்கு, நல்ல காரசாரமாக வர ரெசிபிக்கு வெங்காயம் வதங்கினா தான் வெங்காயத்தில் இருக்க அந்த இனிப்பு தன்மை கம்மியாகும். சரிங்களா? இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட ஆரம்பிச்சிடும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரேஷியோ என்னன்னா 7 மடங்கு பூண்டு 3 மடங்கு தான் இஞ்சி போட்டிருக்கேன். ஸோ இந்த ரேஷியோவில் நீங்கள் வீட்டில் அரைச்சிக்கோங்க. அரைச்சி முடிச்ச பிறகு அந்த வெங்காயத்தோடு போட்டு நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி வதங்கி வர டைமில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, நம்ம ஏற்கனவே 3 தக்காளி யூஸ் பண்ணியிருக்கோம். மீதி 1 தக்காளி பொடிச்சு கட் பண்ணி போட்டிருக்கேன்.
நம்மளோட கிரேவியில் தான் அதிகமாக தக்காளி யூஸ் பண்ணோம். இந்த மாதிரி மசாலா வதக்கிறதுல தக்காளி அதிகமாக வேண்டாம். சரிங்களா? இது கூட நம்ம வீட்டில் இருக்க மஞ்சத்தூள், இதோட குழம்பு தூள் யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல எங்கள் வீட்டில் குழம்பு தூள் இல்லை, அந்த டைமில் வந்து மிளகாத்தூள், தனியாத்தூள் யூஸ் பண்ணலாமா கேட்டேன். கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் யூஸ் பண்ண மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் யூஸ் பண்ணினா தனியாத்தூள் 2 டீஸ்பூன் யூஸ் பண்ணணும். நீங்கள் எந்த அளவுக்கு குவான்டிட்டி யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பவுடர் வகைகளை யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல நான் குழம்பு தூள் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். எதுக்காக குழம்பு தூள் யூஸ் பண்ணால் இந்த மாதிரி நண்டு மசாலா, ப்ரான் மசாலாக்கெல்லாம் குழம்பு தூள் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குழம்பு தூள் போட்ட பிறகு அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம் வச்சுட்டு அந்த வெங்காய தக்காளோட நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோம். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது அந்த ப்ரிப்பரேஷன் நல்லா வரணும்னு வச்சிங்கன்னா இந்த மாதிரி அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு அந்த மசாலா குக் பண்ணுறோம். அதுக்கு பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மசாலா டைல்யூட் பண்ணும்போது ஒரு கிரேவி டெக்ஸ்சர் கிடைக்கும். அந்த கிரேவி டெக்ஸ்சர் கிடைச்ச பிறகு அந்த மசாலா குக் பண்ண ஆரம்பிங்க ஒரு 2 நிமிஷம். ஒரு கொதி வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் உப்பு சேர்க்குறோம். இந்த மாதிரி மசாலா வெந்து வர டைமில் உப்பு கண்டிப்பாக போட்டுக்கணும். கடைசியாக சில பேர் போடுவாங்க, அப்படிலாம் பண்ணாதீங்க. இந்த இடத்துல போடுங்க. அப்போ தான் அந்த காரத்தோடு சேர்த்து குக் பண்ணும்போது அந்த டேஸ்ட் நல்லா கொடுக்கும். சில ரெசிபிக்கு வேணால் கடைசியாக போடலாம், ஆனால் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம உப்பு போட்டுடணும். சரிங்களா? இதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த நண்டு இதில் போட்டு அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்க ஆரம்பிக்கிறோம். இந்த இடத்துல தண்ணி எதுவுமே நம்ம யூஸ் பண்ணவே இல்லை. இதை அப்படியே வதங்கினா தான் அந்த காரத்தன்மை எல்லாமே நண்டில் இறங்க ஆரம்பிக்கும். இப்போ வந்து இந்த நண்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்க நண்டு குழம்போட மசாலா, இந்த மசாலா இதில் போட்ட பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எடுத்த உடனே தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம். ரொம்ப நேரம் குக் பண்ணாலும் அந்த கிரேவியோட டெக்ஸ்சர், அதாவது பக்குவம் வந்து மாற ஆரம்பிக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு தேவையான தண்ணி ஊற்றி திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் கடைசியாக குழம்பு காலியானாலும் வெறும் நண்டை கடித்து சாப்பிடும்போது அப்பா அதில் இருக்க டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும். உண்மையாகவே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஐம் ஷூர் டெஃபினட்டாக இந்த மாதிரி பண்ணும்போது நல்லாயிருக்கும். இது எங்கள் அம்மாவோட ரெசிபி, எங்கள் அம்மா கிட்ட தான் கற்றுக்கிட்ட ரெசிபி தான் நம்ம பண்ணுவோம். இதே தொக்கு மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கும் இந்த குழம்புக்கும் தொக்குக்கும். நம்ம ஆல்ரெடி தொக்கு போட்டிருக்கோம், அதோட லிங்க்கை நான் உங்களுக்கு தரேன், நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே டைமில் கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுருவோம். சரிங்களா? கொத்தமல்லி இருந்தால் தான் அந்த வாசனை நல்லா கொடுக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கொத்தமல்லி போட்டு திருப்பி ஒரு மூடி போடுறோம். நண்டு ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? நல்லா கொதிச்சு வரும்போது சூப்பராக இருக்குல்ல? இந்த மாதிரி தான் பண்ணுவோம். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஐம் ஷூர் டெஃபினட்டாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ரெசிபிக்கு வந்து இந்த மாதிரி பக்குவத்தில் பண்ணால் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, 1.5 கிலோ நண்டு 4 பேர் சாப்பிடலாம். அந்த ஒரு பிரமாதமாக இருக்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேங்காய் பால் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணுறோம். இந்த தேங்காய் பால் ஊற்றின பிறகு ரொம்ப நேரம் குக் பண்ணுறது, அதிகபட்சம் 1 நிமிஷம் குக் பண்ணால் மட்டுமே போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட வெள்ளை சாதத்தோடு போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அடாடா வேறு லெவல். ட்ரை பண்ணி பார்த்து ஃபீட்பேக் கொடுங்க. ஐம் ஷூர் டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். என்னங்க, இந்த நண்டு குழம்பு எப்படி ரெடி பண்ணி தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்னோட ரெசிபி, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஐம் ஷூர் டெஃபினட்டாக உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த நண்டு குழம்போட ஃபீட்பேக் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபிஸ் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.